அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகைக்குள்ள நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை எல்லாருமே முழுமையாக கேளுங்க. உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு சஜிதாவில் தீர்ந்துரும். நான் ஒரு பெரிய ஒரு தேவைக்காக, ஒரு பெரிய ஒரு கஷ்டம், ஒரு கவலை, அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று மக்ரிபில் நான் ஓதினேன். சுப்ஹானல்லாஹ். இஷாவுக்குள்ள அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த பிரச்சனையை லேசாக்கிட்டான். இதுபோல உங்களுக்கு ஏதேனும் நெருக்கடியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நம்பிக்கை இழந்த ஒரு தேவையா இருந்தாலும் இந்த அமலை மட்டும் நீங்க உறுதியா நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களோட சூழ்நிலைகளை மாத்துவான். எவ்வளோ கடைசி விளிம்புல நீங்க இருந்தாலும் அதை அப்படியே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவான். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இது ஒரு ஆலிம் ஒரு பயான்ல சொல்லிக் கொடுத்த ஒரு அமல் தான். இதன் மீது நம்பிக்கை வச்சு நானும் செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களோட பெரிய ஹாஜத்தையும் ரப்பு நடத்தி தருவான். ஏன்னா இதுல துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சங்கள் இருக்கு. இன்றைக்கு என்கிட்ட எவ்வளவோ பிரச்சனைகளை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தேவையை கொடுக்கறானாலும், உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறானாலும், கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. அல்லாஹ் உங்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நெருங்குவீங்க. ஈமான் யாருக்கு அதிகரிக்குதோ அவங்களுக்கு ஒரு சோதனையும் இருக்காது. நீங்க எவ்வளவுதான் அமல்கள் செய்யலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க தஹஜ்ஜுத கூட விடாம தொழுகிறோம், நிறைய அமல் செய்றோம், ஆனா எங்களுக்கு எந்த விதமான பலனுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. காரணம் ஈமான் குறையறது தான். நீங்க ஈமான் இல்லாம எவ்வளோ அமல்கள் செஞ்சாலும் எந்த பலனுமே கிடையாது. ஆனா ஈமானோட ஒரு சின்ன அமல், ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைச்சாலும் அதற்கு உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். எனவே ஈமான முதல்ல அதிகப்படுத்துங்க. உங்களோட இம்மை மறுமை தேவைகளுக்கு போதுமானது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, ஈமானை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல மௌத்தை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க போதும். மௌத்தை நீங்க நினைச்சாலே உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு மௌத்து வருது. மௌத்து யாருக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. திடீர்னு நல்லா இருப்பாங்க. இப்பதான் பார்த்தமா இருக்கும். 1 மணி நேரத்துல மவுத் செய்தி வரும். இந்த மாதிரி திடீர்னு மரணங்கள் அதிகரிச்சிருச்சு. நமக்கும் இந்த மாதிரி தான் வரும். நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்படிங்கிறத நீங்க நினைச்சாலே போதும், ஈமான் உங்களுக்கு அதிகரிச்சிரும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு முஃமின் 20 தடவை ஒரு நாளைக்கு மௌத்த பத்தி நினைக்கணுமா. அப்பதான் இந்த வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தும். ஏன்னா நாளைக்கு மவுத் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது, இன்னைக்கு நம்ம பெரிய பாவங்கள், சின்ன பாவங்கள் எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். எல்லாம் கரெக்டா வச்சிருப்போம். யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். எல்லாரையும் அன்பா பார்த்துக்குவோம். அப்போ ஒரு ஒரு விஷயமா நம்ம கவனிப்போம். அதை நம்ம சீர்படுத்துவோம். அது கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மவுத்த பத்தி நீங்க அதிகம் சிந்திங்க. கண்டிப்பா அது இம்மை மறுமை வாழ்க்கையை உங்களுக்கு அதிகம் சிறப்பா வச்சிருக்கும். நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் ஈமான அதிகரிச்சுக்கோங்க. இன்னும் ஈமான் சார்ந்த பயான்களை கேளுங்க. மரணம் சார்ந்த பயான்களை கேளுங்க. அது உங்களோட ஈமான அதிகப்படுத்தும். அப்படி ஈமான் அதிகரிச்சுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன அமல் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றும். கண்டிப்பா. நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகைக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதை எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க ஓதலாம். ஆனா இரவுல ஓதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி என்ன அந்த சிறந்த ஒரு அமல்? ஆலிம்கள் சொல்லிக் கொடுத்த அமல் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கணும். தூய்மையான நிலையில இருக்கும்போது தான் இந்த அமலை நீங்க செய்யணும். ஏன்னா நம்ம இந்த திக்ருகள முடிச்சுட்டு ஒரு சஜ்தாவும் நம்ம செய்யணும். முதல்ல உங்களோட ஹாஜத்த மனசுல நியத்து வச்சுட்டு, தரூத் இப்ராஹிம் ஸலவாத் 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹு ஸமத் அப்படிங்கிற திருநாமத்தை 41 முறை நீங்க ஓதிடுங்க. அதற்கு பிறகு வல்லாஹு ஹைருர் ராசிகீன், இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்குவதில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான். இந்த ரிஸ்க்குள்ள நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயமுமே இருக்குது. இது ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு குட்டி வசனம். இந்த ஆயத்தை நீங்க 300 தடவை திக்ர் செய்யணும். இதற்கு இடையில யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதற்கு பிறகு அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னு 313 தடவை நீங்க ஓதிக்கணும். இஸ்திக்ஃபார் ஓதுனாலே நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். துஆக்கள் உடனுக்குடன் கபூலாகும். அதனால இஸ்திக்ஃபாரையும் நீங்க ஓதிக்கோங்க.
அடுத்தது இறுதியாக சூரா கௌசரை 3 தடவை ஓதிக்கோங்க. சூரா கௌசர் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும். உங்களோட துவாவை அடுத்த செகண்ட் அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லும். ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு சூறா. இது சின்ன சூறான்னு நினைக்காதீங்க. இதில் ஏராளமான பலன் உண்டு. பணத்துக்காக ஓதினாலும் சரி, அல்லது ஒரு பிரச்சனைக்காக ஓதினாலும் உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சஜ்தாவினுடைய நிலைக்கு போயிட்டு அந்த இடத்துல அல்ஹம்துலில்லான்னு 3 தடவை சொல்லிட்டு உங்களோட துவாவை கேளுங்க. அப்போ இந்த அமலில் இஸ்திக்பார் இருக்கு, சலவாத் இருக்கு, இன்னும் ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கு, ஒரு சூறா இருக்கு, ஒரு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்கு, ஒரு சஜ்தாவும் இருக்கு. அப்போ இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல். துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு தேவையான வஜீஃபா இதுதான். அதனால் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு சஜ்தாவுடைய நிலையிலேயே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. எவ்வளோ நெருக்கடியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும், பல வருட துவாவாக இருந்தாலும், எனக்கு உடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா முதல்ல நம்மளோட நினைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சாலே, அதற்கு நம்ம முயற்சி செஞ்சாலே கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம முயற்சி செய்யாமல் நம்ம அதை பற்றி நினைக்கல அப்படின்னா நமக்கு அது கிடைக்காது. அதனால் முதல்ல எண்ணம் வைங்க. எதுவாக இருந்தாலும் ரப்பு கிட்ட கேளுங்க. ரப்பு அதை நமக்கு கண்டிப்பாக தருவான். எனவே இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு தீர்வு வேணும், ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிதாப் உங்களுக்கு போதுமானது. நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் ஈமான் அதிகரித்த நிலையில் இந்த வஜீஃபாவை, இதில் இருக்கக்கூடிய வஜீஃபாவை தேடி பிடிச்சு செஞ்சாலே போதும், உடனுக்குடன் பதில் கிடைக்கும். எனவே இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் மறக்காமல் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. நம்ம அனைவருடைய துவாவையும் அல்லாஹ் அப்படியே ஆமீனாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.